ஸோ இப்போ மோஸ்ட்லி மேக்ஸிமம் நிறைய நம்ம விரும்புறது என்னன்னா ஃபேஸ் வந்துட்டு எப்போவுமே க்ளோவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். பட் அதுக்கான டைம் நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போது ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கட்டாயம் குடிக்கணும்னா நம்ம குடிக்கிறது இல்லை. ஹைட்ரேஷன் ரொம்ப எசென்ஷியல். ரெண்டாவது பார்த்தோன்னா நம்ம ஸ்கின் வந்துட்டு க்ளோவாக இருக்கிறதுக்கு நம்ம உள்ளாடி இன்டேக் நம்ம கண்டிப்பாக நல்லா சாப்பிடணும். முக்கியமாக விட்டமின் சியும் விட்டமின் இயும் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம சேர்த்துக்கணும். விட்டமின் இ அப்படின்னு சொல்ல போனால் நான் ஒன்று சொல்லுவேன். முக்கியமாக பாதாம் வந்துட்டு டெய்லி காலையில் 5 அல்லது 6 நம்ம வெறும் வயிற்றில் எடுக்கும்போது நம்ம விட்டமின் இ வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தோன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்ல போனால் பப்பாளி, அன்னாசி பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் இது எல்லாமே நம்ம அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஃபேஸ் வந்துட்டு தண்ணியில் அடிக்கடி வாஷ் பண்ணணும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரணும் அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா இன்டேக் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 15 நாள் 1 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இந்த கன்சிஸ்டன்சி நம்ம ஸ்கின்னாக இருக்கட்டும் ஹேராக இருக்கட்டும் நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நல்லா க்ளோவாக ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இப்போது ஒரு பாதாம் நான் சாப்பிட்றேன் அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் கண்டினியூவாக எடுங்க. இப்போது ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் நம்ம எடுக்கும்போது பெரிய ரிசல்ட் இருக்காது. கண்டினியூஸாக கன்சிஸ்டன்ஸாக நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு ஸ்கின்லேயே இருக்கட்டும் ஹேர்லேயே இருக்கட்டும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்.